ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நேத்திக்கு மண்டே ஈவினிங் போல தான் பங்குனி மாதத்தோட கிருத்திகை வழிபாடும் வசந்த நவராத்திரியில வந்த வாராகி தாயாருடைய வளர்பிறை பஞ்சமி திதியும் நேற்று ஈவினிங் போல செஞ்சிருந்தேன். அம்பிகைக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் மஞ்சள் தண்ணியில பன்னீர் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சிருந்தேன். நேத்திக்கு வாராகி தாயாருக்கு ரொம்ப விசேஷமான தேங்காய் தீபம் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியம் நெய் சாதம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு நேத்திக்கு தூப தீப ஆராதனையோட லலிதா சாஸ்திரநாமம் பாராயணமும் செஞ்சு முடிச்சுட்டு நேத்திக்கு நல்லபடியா வழிபாடும் செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை பங்குனி உத்திரத்துக்காக விரதம் இருக்க நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பங்குனி உத்திர செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து வளர்பிறை சஷ்டி நாளும் வந்திருக்குங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கிழமை இது. இன்றைய நாள் உங்க வீடுகளில் ஓரே நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்க வீடுகளில் வேலைகள் ஏதாச்சும் தடைப்பட்டிருந்தா கூட இந்த ஓரை நேரத்தில் தூரை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தங்கு தடை இல்லாமல் இருக்கும். தூரை தீபம் ஏற்றத்துக்கு ஒரு சின்ன தாம்பூல தட்டில் 3 கைப்பிடி அளவு தூரை பருப்பை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 2 அகல் தீபம், பசுனையோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ உங்களுக்கு எது விருப்பப்படுமோ அது மாதிரி செய்யலாம். இல்லை 6 தீபங்களும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்றைய நாளை தவற விடாமல் முருகப்பெருமானுக்கு ஓரை நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. காலை செய்ய முடியாதவங்க மாலை இல்லது மதியமும் செய்யலாம். மதியம் ஓரை நேரம் 1 to 2, மாலை 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் ஓரை நேரத்தில் தூரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அந்த பங்குனி உத்தரத்துக்காக நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்ய துவங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். महायाग क्रमार्ति महाभैरवपूजित महेश्वर महाकल्प महातांडव साक्षिणी महाकामेश महर्षि महा सदसच्चु उपचरसच्चि कलामि महा सदसच्चु कोटि योगिनी गणेश मनु विद्या चंद्रवती चंद्रमंडल मत्तिका सारूप